ஹாய், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு க்ரோ தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற 3 ட்ரேடிங் வெப்சைட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி தான் டே டு டே ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு வெப்சைட்லையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி பெட்டர் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கலாம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸுமே 3 டிஃப்ரெண்ட் விஷயத்தை கவர் பண்ணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வெப்சைட் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து அபவுட் ஆப்ஷன் அனாலிட்டிக்ஸ். அது கம்ப்ளீட்டாகவே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா அந்த டூல் கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் அபவுட் ஆப்ஷன்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங் அபவுட் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் ஸ்டாக்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் வேணும், எனக்கு ஸ்டாக்ஸ் பேஸில் நான் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு ஸ்க்ரீனர் வேணும், எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகுது, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வால்யூம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தில் நான் ஈஸியாக கேப்சர் பண்ணணும்னா நான் செகண்ட் வெப்சைட் சொல்கிறேன் இல்லையா, அந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் வெப்சைட் வந்து ஃபார் பேக் டெஸ்டிங். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கேன், பட் எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணணும்னு தெரியல, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணணும்னா இந்த 3வது வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 வெப்சைட்டும் என்னென்ன, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் வந்து ட்ரேடிங் டிக். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீ ஆப்ஷன் அனாலிசிஸ் டூல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அனாலிசிஸ் இருக்குது, ஆப்ஷன் அனாலிசிஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ்லேயே வந்து ஓஏ அனாலிசிஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ், ட்ரெண்ட் ஸ்ட்ரைக்ஸு, கால் ஓஏ, புட் ஓஏ, ஓவரால் கால் புட் ரேஷியோ, இம்ப்ளைடு வால்டிலிட்டி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் லாகின் கொடுத்துட்டு லாகினில் சைன்இன் வித் கூகுள் இருக்கும். ஜஸ்ட் உங்களோட கூகுள் க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் டேப் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ஸ் போயிட்டு ஓஏ அனாலிசிஸ், அது என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ். ஜஸ்ட் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் கொடுத்துட்டு இன்றைக்கான டேட்டுக்கு ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது காமிக்கும். ஸோ இது ஈஸியாக எப்படி நீங்கள் செக் பண்ணலாம், எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக நான் ஒரு ஆப்ஷனில் புதுசு, இந்த சார்ட்டை நான் எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா சிம்பிள். இந்த க்ரீன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த க்ரீனில் தான் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ க்ரீன் இஸ் நத்திங் பட் கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெட்டு வந்து புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். எப்போவுமே இந்த க்ரீன் பார்ஸ் ஹைட்டாக இருந்ததுன்னா, ரொம்ப ஹையராக இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ரெட் பார்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி டேட் படி, அஸ் ஆஃப் நவ் இந்த டேட் படி 13th December அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 9:18 ஃபார் நெக்ஸ்ட் டே எக்ஸ்பைரி ஃபார் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் ஜோனில் இருக்குது. ஏன்னா கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக 20,900 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 20,900 வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி உங்களோட ஓவரால் நீங்கள் ட்ரெண்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஓவரால் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ண விரும்புகிறீங்களோ அப்படி பண்ணலாம். இது வந்து ஃபார் டுடே. ஸோ ஓவராலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 21,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்குது ஃபார் இந்த வீக் எக்ஸ்பைரிக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 21,000 இருந்ததுன்னா மார்க்கெட் அவ்வளவு சீக்கிரத்தில் 21,000 க்ராஸ் பண்ணி மேலே போகிறது அது ரொம்பவே டஃப் தான். ஏன்னா அந்த பர்டிகுலர் லெவலில் பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் 21,000க்கு மேலே போகாதுன்னு ஆப்ஷனை ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஓவரால் ஆப்ஷன் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கலாம் இந்த டூல் யூஸ் பண்ணி. ஸோ அதில் நீங்கள் ட்ரெண்டிங் ஸ்ட்ரைக்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ட்ரெண்டிங் ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி டேயில் என்ன பர்டிகுலர் ஸ்ட்ரைக் அதிகமாக ட்ரெண்டில் இருக்குது, கால் ஆப்ஷன் அதிகமாக ட்ரெண்டில் இருக்கா, புட் ஆப்ஷன் அதிகமாக ட்ரெண்டில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கால் ஆப்ஷன் அதிகமாக ட்ரெண்டில் இருந்ததுன்னா பேசிக்கலி மார்க்கெட் வந்து பேரிஷ் ஜோனில் இருக்குதுன்னு அர்த்தம். புட் ஆப்ஷன் அதிகமாக ட்ரெண்டில் இருந்ததுன்னா மார்க்கெட் ஓகே ஓவராலாக புல்லிஷாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த சிம்பிள் வேணாலும் அதை மாற்றிக்கலாம். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸோ எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன சிம்பிள் வேணுமோ நீங்கள் அதை மாற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பர்டிகுலர் அந்த சிம்பிளுக்கு என்ன ஓவரால் ஸ்ட்ரைக் ட்ரெண்டில் இருக்கோ அது இங்கே விசிபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கால் வர்சஸ் புட். ஸோ இது வந்து ஓவரால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கால் ஆப்ஷனில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை புட் ஆப்ஷனில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு காமிக்கும். ஸோ எதில் அதிகமாக கால் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது பேரிஷ் ஜோனாக இருக்கும் மார்க்கெட். புட் ஆப்ஷனில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஜோனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக் சிம்பிள் வேணுமோ நீங்கள் அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவராலாக மானிட்டர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மல்டி ஓஐ ஸ்ட்ரைக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. மல்டி ஓஐ ஸ்ட்ரைக்ஸ், ஏடிஎம் ப்ரீமியம்ஸ், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஓவரால் ட்ரெண்டை காமிக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஓவராலாக பேரிஷாக இருக்கா புல்லிஷாக இருக்கா பிசிஆர் ரேஷியோ வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த கால் புட் ஓஐ அந்த செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏடிஎம் ப்ரீமியம்ஸ். ஸோ இது வந்து கரண்ட்டாக அட் த மணி ஸ்ட்ராடல் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அட் த மணி ஸ்ட்ராடல் இப்போ பேங்க் நிஃப்டி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 40,000 இருக்குன்னா 40,000 கால் ஆப்ஷனும் 40,000 புட் ஆப்ஷனும் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அட் த மணி ஸ்ட்ராடல் பார்த்தீங்கன்னா 235 ரூபீஸில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 221 இருக்குது. ஸோ ஒரு வித்தின் ஓப்பன் பண்ண ஒரு 5 minutesல
ஒரு டிகே இருக்குது. ஸோ ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அட் த மணி ப்ரீமியம் நீங்கள் ட்ராக் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பீரிஷாக இருக்கா, இல்லைனா மார்க்கெட் ஓவராலாக டிகேயில் இருக்கா, இல்லைனா வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா. இன்கேஸ் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வாலட்டிலிட்டி சந்திக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ ரொம்பவே டஃப்பாக இருக்கும் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓவராலாக ஆப்ஷன் ப்ரீமியம் டிகே வந்து இந்த அட் த மணி ஸ்டார்ட்டில் வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஓவரால் ப்ரீமியம் டிகேனா இந்த ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓவரால் புட் ஆப்ஷன் டிகேயா இல்லை கால் ஆப்ஷன் டிகேயான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுது. அந்த 5 மினிட்ஸில் புட் ஆப்ஷன் மேலே போயிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கால் ஆப்ஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெரிய டிகே இல்லை, வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ஓஏ ஜாஸ்தியாக இருந்ததுனால பியரிஷாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ப்ரீமியம் பிஹேவியரிலே தெரியுது புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக போகுது, கால் ஆப்ஷன் நெகட்டிவாக போகுது. ஸோ விச் மீன்ஸ் தட் மார்க்கெட் இஸ் பியரிஷ். ஸோ நீங்கள் இந்த சார்ட் பார்த்து கூட ஓகே கால் ஆப்ஷன் வாங்கலாமா, புட் ஆப்ஷன் வாங்கலாமா, சின்ன ஆப்ஷன் பையர்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து ஓஏ இன்டர்வல் வைஸ். ஓஏ இன்டர்வல் வைஸ் வந்து லாஸ்ட் 15 மினிட்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, லாஸ்ட் 60 மினிட்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, ஃபார் த டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, எந்த ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கெயின் ஆகுது, எந்த ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகுது. ஸோ இந்த ஓவரால் டேட்டாவை ஃபார் ஆல் 3 இண்டெக்ஸஸ் நீங்கள் பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஈவன் ஃபார் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் அதெல்லாம் கூட இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் எனிதிங் என்ன பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ராக் பண்ணி நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் ட்ரேடிங் டெக் வந்து டோட்டலி அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். they don't charge you anything. அதனால் நீங்கள் என்னென்ன அனாலிசிஸ்லாம் பண்ணணுமோ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஆப்ஷன் நீங்கள் செல்லராக இருந்தாலும் சரி, பையராக இருந்தாலும் சரி, நான் எந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், இல்லை நான் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக பையராக இருக்கலாமா செல்லராக இருக்கலாமான்றதை நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஓஏ இன்டர்வல் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால். நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாக் ட்ரேடர்ஸாக இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சைட் charting.com. ஸோ charting.comல வந்து நிறைய ஸ்கேனர்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் இன்ட்ராடே ஸ்கேனர்ஸ், பொசிஷனல் ஸ்கேனர்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்கேனர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் charting.com போயிட்டீங்கன்னா ஸ்க்ரீனர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா டாப்பில், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்கேன்ஸ் இல்லைனா நிறைய பேர் யூஸ் பண்ணுற என்ன ஸ்கேனர்ஸு, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஸ்கேன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் நமக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அது கீழே என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் லிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங் டெசிஷன்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு சம் ஆஃப் த ஸ்கேனர்ஸ் இப்போ என்னென்னலாம் இருக்குது, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் எந்த ஸ்கேனர் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் லவுட் இருக்கு இல்லையா, அது கீழே வர ஸ்கேனர்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் மோஸ்ட் லவுட் பார்த்தீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் ஸ்டாக் பிரேக் அவுட். அதை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் லாஸ்ட் 15 மினிட்ஸ் ரேஞ்சை பிரேக் ஆகி மேலே போகுதுன்னு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைபவ் குளோபல் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த சார்ட் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ரேஞ்சை பிரேக் பண்ணோடனே ஸ்டாக் ரொம்பவே மேலே போயிடுச்சு. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ், ஸோ டான்லா சொல்யூஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இது எல்லாமே எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் இதில் காமிச்சிடும். ஸோ எனி ஸ்டாக்ஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே வந்து மேலே நிஃப்டி 500 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக எனக்கு ஃபியூச்சர்ஸில் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணி ரன் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது கரண்ட்டாக. ஸோ இதிலலாம் நீங்கள் பார்த்தோன்னே தெரியும் 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் கெட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃபிக்ஸட் ப்ராஃபிட்டோ வித் ஃபிக்ஸட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நீங்கள் வெளியே வரலாம். ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன செக்மெண்ட் வேணுமோ அதை நீங்களே டிசைட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு நிஃப்டி 50 தான் வேணும், எனக்கு சேஃபர் ஆப்ஷன் வேணும், சின்ன ஸ்டாக்ஸ்லாம் வேணும்னா நிஃப்டி 50 செலக்ட் பண்ணி அதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை ஓவராலாக நிஃப்டி 500 தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதில் அந்த பாஸ்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டாக் பெரிய ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு இந்த 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஸ்கேனரை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரிசைஸ் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வைட்லி யூஸ்டு ரொம்பவே வால்யூம் பேஸ் பண்ணி ட்ராக் பண்ணுற ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் ஷாக்கர்ஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அது என்னென்னா ஜென்ரலாக எல்லா ஸ்டாக்ஸும் மானிட்டர் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக்ஸில் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டாக் இருக்குது, பேங்க் ஆஃப் இந்தியா, வைபவ் குளோபல். ஸோ வைபவ் முன்னாடியே பார்த்தோம் அந்த ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருந்தது பெரிய வால்யூமோட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய வால்யூமில் கேப் டவுன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் எனக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வால்யூம் ஷாக்கர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்ஸுக்கெலாம் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வால்யூம்ஸ் ஒவ்வொரு பீரியடில் வரும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற இன்பில்ட் ஸ்கேனர்ஸ் இல்லாமல் சில ஸ்கேனர்ஸ் நான் முன்னாடியே பில்ட் பண்ணியிருக்கேன் ஃபார் க்ரோ யூசர்ஸ்க்கு. நீங்கள் போய் ஸ்கேனர்ஸில் க்ரோன்னு டைப் பண்ணி சர்ச் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் வர ஒரு ஸ்கேனர் இருக்கும். அந்த ஸ்கேனர் என்னென்னா அந்த பர்டிகுலர் ஸ்கேனர்
ஆட்டோமேட்டிக்காக எல்லா புல்லிஷ் ஸ்டாக்ஸையும் ஸ்கேன் பண்ணிடும். ஸோ இட் வில் ஷோ தட் ஸ்கேன் ஃபார் ஸ்டாக்ஸ் வித்தின் 5% ஆஃப் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் அப் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, இது வந்து பிஎஃப்சியோட ஸ்டாக்கு கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட். ஸோ ஆல் டைம் ஹை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், எனக்கு நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸை பார்க்க போகிறேன்னா நீங்கள் இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கலாம், which is specifically built for Groww users. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபார் ஆப்ஷன் பேக் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஐடியா இருக்குது, ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் இருக்குது, இல்லை ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் இருக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நான் ட்ரேட் பண்ண விரும்புகிறேன், பட் அதுக்கு முன்னாடி அது எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஐடியாவை நான் டெஸ்ட் பண்ண விரும்புகிறேன், இது ஏதாவது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் இருக்கான்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி தான் கடைசியாக பார்க்க போகிறோம். ஸோ algotest.in அதுதான் அந்த ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாகவே பேக் டெஸ்ட் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலுமே. ஸோ நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணிவிட்டு கோ டு டேஷ்போர்ட், ஒன்ஸ் லாகின் பண்ணால் கோ டு டேஷ்போர்ட் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே க்ரியேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வருது இல்லையா, அதுதான் பேக் டெஸ்ட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கே க்ரியேட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துரும். இப்போ நான் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பற்றி நான் சூஸ் பண்ணணும். ஸோ நான் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த டைமிங், என்ட்ரி டைமிங் இருக்கு இல்லையா, ஸோ என்ட்ரி டைமிங் நான் சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து இந்த ஹீரோ ஆர் ஜீரோ அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. என்னென்னா 3 o'clock கிட்ட எக்ஸ்பைரி டேவோ இல்லைனா எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி கிட்ட 3 மணிக்கு ஒரு பர்டிகுலர் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் வாங்குவாங்க. ஏன்னா மார்க்கெட் சடனாக மேலே போச்சுன்னா பெரிய ப்ராஃபிட் வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ ₹1 தான் அந்த டைமில் ப்ரீமியம் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கரெக்டாக ஒரு 3 மணிக்கு எவ்ரி எக்ஸ்பைரி அன்னைக்கு 3 o'clock வந்து இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் வாங்கிட்டு 3:30 வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஐடியாவே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக ஆன் எக்ஸ்பைரி டே. ஸோ இந்த ஹீரோ ஆர் ஜீரோ ஆன் எக்ஸ்பைரி ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்றத பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரி டைம் கொடுத்துருங்க, இன்ட்ராடே செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன சூஸ் பண்ணலான்னா, இங்கே ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா, செலக்ட் ஸ்ட்ரைக் க்ரைட்டீரியா, அதில் க்ளோசஸ்ட் ப்ரீமியம் அப்படின்னு வச்சுருங்க. ஸோ நான் வந்து ₹5 கிட்ட இருக்கிற ப்ரீமியம் நான் வாங்க போகிறேன். ஸோ கால் ஆப்ஷன் இதெல்லாம் நியர் டு ₹5 இருக்கோ நான் அதை வாங்க போகிறேன். அதே மாதிரி புட் ஆப்ஷன் நியர் டு ₹5 எது இருக்கோ அதை நான் வாங்க போகிறேன். ஸோ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பைன் இருக்குது, இங்கேயும் பைன் இருக்குது, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்குது, வீக்லி ப்ரீமியம். அதே மாதிரி க்ளோசஸ்ட் ப்ரீமியம் ஸ்ட்ரைக், என்ன ஸ்ட்ரைக், நான் ஏடிஎம்மா ஓடிஎம்மான்னு நான் சொல்லலை, ஆட்டோமேட்டிக்காக என்ன பர்டிகுலர் ஸ்ட்ரைக்லாம் நியரஸ்ட் டு ₹5 இருக்கோ அதை சூஸ் பண்ணிவிடு. ஸோ ரெண்டுத்தையுமே நீ வாங்கிடு, கால் ஆப்ஷனும் வாங்கிடு, புட் ஆப்ஷனும் வாங்கிடு அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/1/2017. ஸோ லாஸ்ட்டு 6 இயர்ஸுக்கு இந்த பர்டிகுலர் டெஸ்ட் இப்போ ரன் ஆகும். இந்த ரன் பண்ணுற ரூல்ஸ் என்னென்னா, 3 மணிக்கு என்ன பர்டிகுலர் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து ₹5 கிட்ட இருக்குன்னு அதை வாங்கிட்டு 3:30 மணிக்கு வித்துரு. இவ்வளோ தான் ஐடியா. ஸ்டாப் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வேணுன்னா ஒரு 50% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இல்லைனா சம்டைம்ஸ் நிறைய பேர் என்னென்னா ₹5 தானே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், அதுக்கு எதுக்கு நான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், நான் ஃபுல் ப்ரீமியம் ரிஸ்க் எடுக்கணும்வாங்க. அதுக்கு அப்படி பண்ணணும்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் சூஸ் பண்ண தேவையில்லை. இல்லைனா நீங்கள் ஸ்டாப் லாஸ் சூஸ் பண்ணி இங்கே பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணலாம். நான் வந்து 20% ஸ்டாப் லாஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா இந்த ஸ்டாப் லாஸை தூக்கி விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ ரன் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் இங்கே 330 இருக்குது. ஸோ 29 கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ இப்போது 2017 2023 வரைக்கும் இருக்கிற டேட்டாக்கு இந்த பர்டிகுலர் டூலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த ரூல்ஸ் படி அனலைஸ் பண்ணி ரன் பண்ணிவிடும். ரன் பண்ணவொடனே இங்கே பார்த்தாலும் தெரியுது, இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் ஓவரால் ப்ராஃபிட்ஸ். ஸோ அப்படியே ஃபுல் டவுன் ட்ரெண்டில் இருக்குது பாருங்கள், கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. விச் மீன்ஸ் தட் இந்த ஹீரோ ஆர் ஜீரோ ஒர்க் அவுட் ஆகாது இந்த லாங் ரன். ஏதாவது ஒரு ட்ரேட் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ரிசல்ட். ஸோ பெருசாக உங்களுக்கு ப்ராஃபிட்டே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட்டு ₹5 ₹2 இருக்குது அப்படின்னு கண்ணை மூடிட்டு வாங்கினீங்கன்னா லாங் ரனில் ஏதாவது ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் கொடுத்தா கூட ஓவர் த லாங் ரன் அது ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்காது. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்கன்னா அந்த ஆப்ஷன் செல்லருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரூல்ஸை மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கோம் அப்படின்னு நம்ம இப்போ வச்சுப்போம். ஸோ நான் எவ்ரிடே வந்து சும்மா ஒரு 9:20 காலையில் நான் லாகின் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பர்டிகுலர் ட்ரேடை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் அண்ட் 3:15 நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லர் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே செல்லுன்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் ப்ரீமியம் இருக்கு இல்லையா, செலக்ட் ஸ்ட்ரைப் வந்து
ஸ்ட்ரைக் வந்து ஏடிஎம் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் நீங்கள் ரெண்டுத்தையும் செல் பண்ணுறீங்க, அவ்வளோதான். எவ்ரிடே 9:20க்கு கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுறீங்க. அண்ட் ஸ்டாப் லாஸை நீங்கள் செக் பண்ணலாம். சரி, ஸ்டாப் லாஸ் நான் வந்து ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு நான் ஷார்ட் பண்ணேன்னா அது 125 ரூபா போனால் நான் எக்ஸிட் பண்ண விரும்புகிறேன். ஸோ 25% ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் சூஸ் பண்ணி நீங்கள் இங்கே 25% இப்படி வச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ சிம்பிளான ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி இது. 9:20க்கு கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ஷார்ட் பண்ணுறீங்க, 25% ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியமுக்கு, அவ்வளோதான். வச்சுட்டு அதே 2017லேருந்து 2023க்கு பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேம் நம்ம கொடுத்த ரூல்ஸை பேஸ் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் 9:20லேருந்து இந்த 3:15 வரைக்கும் இன்ட்ராடேயில் நான் இந்த பேங்க் நிஃப்டியை ரன் பண்ணேன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத இப்போ காமிக்கும். ஸோ பேக் டெஸ்ட் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த க்ரீனில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இன்வெர்ட்டடாக மாறிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 0லேருந்து ஆல்மோஸ்ட் 5 lakhs கிட்ட ஓவரால் ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. அண்ட் இதுதான் ஓவரால் ட்ராடவுன். ஸோ ஓவரால் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18,000 தான் மேக்ஸிமம் டவுன் சைடு. அண்ட் 5 லட்ச ரூபா ஓவராலாக ப்ராஃபிட் வந்திருக்கு ஃப்ரம் 2017 to 2023. ஸோ முன்னாடி பார்க்கும்போது ஃபுல்லாக ரெட்டாக இருந்ததா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. ஏன்னா ஆப்ஷன் செல்லிங் படி இது ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, மந்த் ஆன் மந்த் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் வருது, இந்த கம்ப்ளீட் அனாலிட்டிக்ஸ்லாம் நீங்கள் இந்த பர்டிகுலர் டூலில் ஈஸியாக செக் பண்ணலாம். ஸோ இதுதான் டாப் 3 வெப்சைட்ஸ் ஃபார் ட்ரேடிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த 3 வெப்சைட்ஸை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் பெட்டராகவே மாறும். Thank you so much for your time. Next video I'll see you guys with another topic. Bye. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.